ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி தமிழா. இந்த வீடியோவில் நம்மளோட ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போயிட்டுனா வச்சுக்கிங்களேன், நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸை எப்படி எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதுவும் நம்மள்கிட்ட இல்லை. ஒருவேளை நம்மள்கிட்ட மொபைல் நம்பர் இருக்குது, இப்போ உள்ள ஓட்டர் ஐடியெலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரோட நம்ம லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மொபைல் நம்பரை வச்சு நம்மளோட ஓட்டர் ஐடியை நம்ம எடுத்துக்க முடியும். இதுவும் இல்லாமல் மூணாவது ஒன்று இருக்குது. இந்த எந்த டீட்டெயிலுமே தெரியாது, ஓட்டர் ஐடி நம்பருமே தெரியாது, மொபைல் நம்பரோடனே லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, உங்களோட டீட்டெயிலெலாம் வச்சு தான் இல்லை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நம்மளோட ஓட்டர் ஐடி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூத் ஸ்லீப்பு எப்படி எடுக்கிறதுன்னு கூட இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். இப்போ கூகுளில் voters.ec.government.in போட்டிருக்குங்க. இது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது போன உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ உள்ளே போங்க. உள்ளே போன பிறகு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் சர்வீஸ் சம்மந்தமாக ஏகப்பட்ட சர்வீஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணலாம். அதாவது எபிக் டவுன்லோட் கூட இதில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓட்டர் ஐடியை இல்லை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஓட்டர் ஐடி கூட உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஓடிபி மூலிமா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி சொல்லலை. இதில் நம்மளுடைய ஓட்டர் ஐடி எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நான் சொன்ன மாதிரியே இந்த 3 இது எப்படி எடுக்கிறதுங்கிற வழிமுறை தான் வரிசையாக போட்டிருக்கு. அதாவது லாஸ்ட் உள்ளது சர்ச் பை மொபைல், நம்ம மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்து எப்படி எடுக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதை எப்படி கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், மொபைல் நம்பர் வழியாக எப்படி எடுக்கிறது. இது கிளிக் பண்ண உடனே இதில் உங்களோட ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிங்க. ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ண உடனே இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே அந்த கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, அதை கேப்சாவை கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி வழியாகவே நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்பு. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில் மட்டும் வச்சு எப்படி எடுக்கிறதுனா பார்த்துங்க. இதில் சர்ச் பை டீட்டெயில்ஸு கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுடைய ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ண பிறகு இதில் உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுடைய நேமு எல்லாமே கொடுத்து உங்களுடைய ஏஜ் எல்லாமே கொடுத்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ உங்களுடைய நேமை இதில் டைப் பண்ணிக்கிங்க. நேமை தெளிவாக டைப் பண்ண பிறகு உங்களுக்கு உறவினரின் முதல் பெயர் இருக்குல்ல, இதில் உங்களுடைய அப்பா பெயராக இருக்கலாமா, இல்லை உங்களுடைய கணவர் பெயர் ஏதாச்சும் இருக்கலாம், அவங்களோட பெயரை இதில் டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக தெரியாது, அதனால் அவங்களோட வயசு மட்டும் எனக்கு இப்போ என்ன வயசுன்னு மட்டும் தெரியும். ஸோ அவங்களோட வயசை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 83 செலக்ட் பண்ண பிறகு அவங்களுடைய பாலினம், அவங்க ஆனா பெண்ணா எல்லாம் கொடுத்துட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க. மாவட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருவாரூர் நான் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருவாரூர் கொடுத்த உடனே அதில் உள்ள சட்டமன்ற தொகுதி அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. சட்டமன்ற தொகுதியும் செலக்ட் பண்ண பிறகு இதில் நீங்கள் அந்த கொடுத்துருக்க கேப்சா இருக்குது பாருங்கள், அது அந்த கேப்சா ஃபுல்லாகவே இல்லை டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ண பிறகு இப்போ சர்ச் கொடுங்க. இப்போ சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கீழே வந்துருச்சு பாருங்கள். அதாவது எபிக் நம்பர் வந்துருச்சு பாருங்கள், ஓட்டர் ஐடி நம்பரு, இது எல்லாமே அவங்க டீட்டெயில் எல்லாம் கொடுத்து நம்ம எடுத்திருக்கோம். அவங்க சட்டமன்ற தொகுதி, அவங்க எங்கே வாக்களிக்க போகிறாங்க, வாக்குச்சாவடி வரைக்கும் வந்துச்சு. இப்போ நான் வியூ பண்ணி பார்க்குறேன். வியூ பண்ண பிறகு அவங்களுடைய பேர் இருக்குது, அவங்களோட அப்பா பேர் எல்லாமே இதில் வந்துருச்சு பாருங்கள். சேம் உங்களுடைய ஓட்டடியில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. இது வழியாகவே உங்களுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட ஓட்டடி நம்பர் தெரிஞ்சிச்சு. இதே நம்பரை இப்போ நான் காப்பி பண்ணி வருதா இல்லையா செக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஓட்டடி நம்பரை இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு போய்க்கிங்க. அதாவது மேலே இருக்குது பாருங்கள், எபிக் மூலம் தேடுதல், அதாவது நம்மளோட ஓட்டடி நம்பரை வச்சு நம்மளோட ஓட்டடி டீட்டெயில்ஸ் தேடுறதில்ல. இப்போ நான் அதில் காப்பி பண்ணியிருக்கேன் அந்த ஓட்டடி நம்பரை நான் போட்டுக்கிறேன். அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஓடிடி நம்பரை இதில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிடி நம்பரை இதில் போட்டுக்குங்க. இதில் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. என்னோடய ஸ்டேட்டு தமிழ்நாடு. தமிழ்நாடை சர்ச் பண்ண பிறகு இதில் உங்களுடைய கேப்சா கோடை கொடுத்துக்குங்க. மறக்காமல் லாங்குவேஜையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் உங்கள் கேப்சா கோடை கொடுத்துக்குங்க. கேப்சா கோடு கொடுத்த பிறகு இதில் சர்ச் கொடுங்க.
சர்ச் கொடுத்த உடனே நமக்கு தான் ஆல்ரெடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அதுதான் ஷோ ஆகும். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சேம் நம்ம ஏற்கனவே அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வச்சா நம்ம போட்டோம். ஸோ அந்த நம்பர் எல்லாமே இல்லை தெளிவாகவே இருக்குது. இது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியா தவிராமல் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு உள்ள ஃபார்ம் அது. இதில் உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் இருந்துச்சுன்னா உங்களுடைய போலிங் ஆஃபீஸர் எல்லாமே இருக்கும். அதில் டிஆர்டிஓ எல்லாமே இல்லை கொடுத்துருக்கு பாருங்கள். அவங்க பிஎல்ஓ நம்பர்லாம் இந்த நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்க முடியும் அவங்கள்ட்ட கேட்டு. இப்போ நம்ம எல்லாமே பார்த்த பிறகு இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம். பிரிண்ட் கொடுத்தோடனே நம்மளுடைய ஓட்டர் பூத் ஸ்லிப் வந்துடும். இதுதான் நமக்கு உள்ள ஓட்டர் பூத் ஸ்லிப். அதாவது இதுலேருந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் வாக்குச்சாவடியை கொண்டு போய் வாக்களிச்சிக்க முடியும் உங்களால். ஸோ அவ்வளோதான் நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன். மீண்டும் இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நம்மளுடைய உறுதிமொழி ஒன்றே ஒன்று தான், அதாவது வாக்களிப்பது நம்முடைய கடமை. நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சுருவோம். நன்றி.